நீங்களே போல. வேலு எங்கடா போன? ஒரு பெரிய மனுஷன் எவ்வளவு நேரம் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. எங்க அவரு? குழந்தை அழுதுச்சுன்னு இப்பதான் விளையாட்டு காட்டுறதுக்காக வெளியில தூக்கிட்டு போயிருக்காரு. எல்லாரும் இங்க தான் இருக்கோம். எங்கடா போ? டேய் இங்க இருக்க. வாடா மேல. ஏய் வாடா என் குருவி. குழந்தை அழுதான். துப்பாக்கிய கொடுத்தனா டப்புன்னு அழுகை நிறுத்திட்டான். வெடிக்குன்னு தெரியாதுல்ல, விளையாடிட்டு இருக்கான். ஆனா நீ தெரிஞ்சே விளையாடின. எங்கடா டைமண்ட்? குடுறா குடு குடு. சிங்கமுத்துக்கு பிறந்த புலி இல்ல நீ. அதான் புலிய கூண்டுக்குள்ள வச்சு இந்த கோச்சா டீல் பண்றான். டேய், நான் இந்த டைமண்டுக்காக மட்டும் வரலடா, உன்னை பாக்குறதுக்காக தான். ஏன்னா உங்க அப்பா உன்னை பத்தி அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் கொடுத்துட்டான். ஓடி போன உங்க அப்பனை பத்தி நான் பேசுறேன்னு பாக்குறியா? உங்க அப்பா எங்கேயும் போகல, என்கிட்ட தான் இருக்கான். அடிமையா. தம்பிக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டுங்கடா. சூப்பர் இல்ல? உன்ன மாதிரி தாண்டா உங்க அப்பனும் காசு கேட்டு வந்தான் கடப்பாவுக்கு. இன்னொரு கான்ட்ராக்ட் இருக்கு, அதையும் முடிச்சுட்டு மொத்தமா வாங்கிக்கடான்னு சொன்னேன். நான் சொன்னதை நம்பி அவனும் ஜனங்களோட வேலையில இறங்கணும். என்னடா இந்த கல்லு கிம்பர்லைட் கல்றா? இந்த கல் இருந்ததுன்னா இதுக்கு அடியில கண்டிப்பா வைரம் இருந்தே தீரும். அந்த இடத்துல வைரம் இருக்குங்கிறது எனக்கும் நல்லா தெரியும். உள்ள வைரத்தை வச்சுட்டு வெளியில காவல் காக்க நான் என்ன பூதமா? பங்காளி, இதை நான் எடுக்கிறது ரொம்ப தப்பு. இது நியாயமா கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டியது. உங்க அப்பா எடுக்க முடியாதுன்ட்டான். நியாயமா பாடுபட்ட காசு மட்டும் கொடுங்க, நான் கிளம்பி ஊருக்கு போறோம். டேய் கிளம்புங்கடா. பாவண்டா உங்க அப்பன். என்னை பத்தி முழுசா தெரியல. கடப்பாவிலேயே உங்க அப்பனை போட்டு தள்ளிடலான்னு தான் நினைச்சேன். டேய், உங்க அப்பனை ஒன்னும் பண்ணலடா. எடுத்து கொடுத்தா நீங்க உயிரோடவாது இருப்பீங்க இல்ல? உங்க அப்பன் கூட வந்த ஜனங்களை தான் சுட்டுட்டான் என் பார்ட்னர். என்னமோ கடவுளே வர மாதிரி என் புள்ள வருவான்னு உங்க அப்பன் புலம்பிக்கிட்டே இருப்பான். போய் சொல்லுவோம்ல, அவன் வரமாட்டான், செத்துட்டான். நீ எப்படி சாகக்கூடாது. இப்ப என் பசங்க லிஃப்ட் ஒயரை கட் பண்ண போறாங்க. அப்ப லிஃப்ட் பூமியை பொழுந்துட்டு கீழே போகுது, நீ மேல போற. அதையும் மீறி உங்க அப்பா சொன்னதை காப்பாத்தணும்னா வாடா. ஆம்பளை இருந்தா கடப்பாவுக்கு வாடா. ஏய், ஏத்துற மேல. வெட்டுங்கடா. காசு தரேன்னு கூட்டிட்டு வந்த, என்ன நடக்குதுங்க? என்ன
என்னாச்சு? நம்ம தம்பி லிஃப்டோட தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டாருப்பா. உங்க அப்பா எங்கேயும் ஓடி போல, என்கிட்ட தான் இருக்கான் அடிமையா. அதையும் மீறி உங்க அப்பா சொன்னதை காப்பாத்தணும்னா ஆம்பளையா இருந்தா கடப்பா போடா. படுபாவி நல்லவ மாதிரி வந்து எங்களை எல்லாம் இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானே. அப்பா கடனுக்காக ஓடி போலமா, ஜனங்களுக்காக நான் நல்லவன் கிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு. வேலு, இப்ப நீ என்ன பண்ண போற? லிஃப்ட்ல அடைச்சு வச்சுட்டு ஆம்பளையா இருந்தா கடப்பாவடான்னு சொன்னால, இனி அவனுக்கு நான் எதிரி இல்லடா, ஏம. தம்பி உன் பிள்ளை வேலையில இறங்கி தானே பார்த்துருக்க, வேட்டையில இறங்கி பார்த்தது இல்லையே. இனி அவனுக்கு இருக்கு வேடிக்கை. வேலு, தெரியாத ஊராட்சி தனியா போற. இத பாருங்கம்மா, இவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா குரல் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வேலு, நீ தைரியமா போடா, குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். அந்த கோஷாவை நீ பாத்துட்டு வாடா.